guys, welcome back to my YouTube channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மொபைலில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் மேலே சர்ச் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறது அதில் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடிட்டர்னு சொல்லி சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அந்த கீழே ஆப் காட்டும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ண 7 to 8 MB தான் மொபைல் டேட்டா தேவைப்படும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காட்டும். இதில் கெட் ஸ்டார்டர் கொடுத்துக்கோங்க. இதில் மை ஃபோட்டோ, நியூ ஃபோட்டோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் நியூ ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே சர்ச் பாக்ஸில் இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. கீழே இந்தியாவுக்கு ரிலேட்டடான ஸ்டாம்ப் சைஸ் அதெல்லாம் நிறைய வரும். அதில் இந்தியா பாஸ்போர்ட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் ரெசல்யூஷன் கேட்குவாங்க. அதுக்கு நான் 300 கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் ஃபோட்டோ கேலரிலேருந்து சூஸ் பண்ணுறீங்களா இல்லை கேமரா மூலம் எடுப்பீங்களான்னு கேட்பாங்க. இதில் நான் கேலரி சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் எடிட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டார்ட் எடிட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது ரொட்டேஷன் இமேஜ் எந்த ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் க்ராப் பண்ணிக்கலாம். இமேஜை அதில் சைடில் ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். க்ராப் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். கீழே உங்களுக்கு என்னமே எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி மேலே ஒரு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேஞ்ச் பண்ணலை. சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ரைட் சைடில் டாப்பில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த பிறகு உங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்பாங்க. நான் ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். உங்கள் இமேஜோட ஃபைல் டைப் எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்பாங்க. ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வேணுமா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வேணுமான்ட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் இமேஜை. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிரும். உங்களுக்கு மல்டிபிள் காப்பீஸ் வேணுன்னா அதுவுமே உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்போர்ட் சைஸை ஃபோட்டோ கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜிஎஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.